இந்தியாவில் 15 ஆண்டுகளுக்கு அப்புறமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கி இருக்காங்க. ஏன் இந்த தாமதம்? மக்கள் தொகை கணக்கெடுப்பு எதன் அடிப்படையில் எடுக்கப்படுது? மக்கள் தொகை கணக்கெடுப்புல புதுசா கொண்டு வந்திருக்க மாற்றம் என்ன? நீங்களே மக்கள் தொகை கணக்கெடுப்புல உங்களுடைய விவரங்களை பதிவு செய்ய முடியுமா? தெரிஞ்சுப்போம் இன்றைய டீப் டைவ் தொகுப்புல. இந்தியாவில் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடைசியா 2011ஆம் ஆண்டு நடத்தினாங்க. அதுக்கப்புறமா 2021ல மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி நடந்திருக்கணும். ஆனா 2020ல இருந்தே கொரோனா பெருந்தொற்று இருந்ததுனால மக்கள் தொகை கணக்கெடுக்கிற பணி நடத்த முடியாம போச்சு. இப்ப 2027ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி 2 கட்டங்களா தொடங்கி இருக்காங்க. அதோட முதற்கட்டம் இப்ப ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து தொடங்கி இருக்கு. முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்புனா என்னன்னு தெரிஞ்சுப்போமா? ஒரு நாட்டில் வாழக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை, சமூகம், பொருளாதாரம், பண்பாட்டு விவரங்களை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில முறைப்படி சேகரிச்சு தொகுத்து அதை பகுப்பாய்வு செஞ்சு அதிகாரப்பூர்வமா வெளியிடுறது தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. எதுக்காக அப்படின்னா, அரசு மக்களுக்கு சரியான திட்டமிடலை செய்யறதுக்கும், கொள்கைகளை வகுக்கிறதுக்கும், அரசியல் பிரதிநிதித்துவத்தை தீர்மானிக்கவும், மக்கள் எவ்வளவு பேர் ஒரு நாட்டில் இருக்காங்கன்னு தெரியறது ரொம்ப ரொம்ப அவசியம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலமா மக்களினுடைய மதம், மொழி, அப்புறம் பிராந்தியம் உள்ளிட்ட தரவுகளை சேமிக்க முடியும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு நபரினுடைய வயது, பாலினம், அப்புறம் தொழில், கல்வி, குடியிருப்பு போன்ற முழுமையான விவரங்களினுடைய அடிப்படையில் எடுப்பாங்க. இது மக்களின் கல்வி, சுகாதாரம், அப்புறம் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை வகுக்க உதவுது. தொகுதி மறுவரை, அப்புறம் தேர்தல் தொகுதிகளை பிரிக்கவோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பயன்படுது. அது மட்டும் இல்ல, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, அப்புறம் சமூக பொருளாதார நிலைமையை தெரிஞ்சுக்கவும் உதவுது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? முதல்ல 1872ல ஆங்கிலேயர்களால தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. அப்புறம் 1881ல இருந்து 1931 வரைக்கும் நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல எல்லா சாதியினரும் பட்டியலிடப்பட்டாங்க. சுதந்திர இந்தியாவினுடைய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1951ஆம் ஆண்டு நடத்தப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு அப்புறம் பட்டியல் சாதியினர், அப்புறம் பட்டியல் பழங்குடியினர் தவிர மற்ற சாதியினரை மக்கள் தொகை கணக்கெடுப்புல சேர்த்துக்கல. 2011ல கடைசியா நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மொத்த மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தா 121 கோடியாவோ, பாலின விகிதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 1000 ஆண்களுக்கு 940 பெண்களாகவும் இருந்தாங்க. இப்ப இருக்கக்கூடிய மக்கள் தொகை 140 கோடியை தாண்டி உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடா இருக்கு நம்ம இந்தியா. இந்தியா இப்ப 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திட்டு வருது. சுதந்திரத்துக்கு அப்புறமா நடக்கிற 8வது கணக்கெடுப்பு அப்படின்னும் சொல்லலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்புல புதிய மாற்றம் என்ன செஞ்சிருக்காங்க? 2011 வரைக்கும் இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது பேப்பர் பேஸ்டு முறையில் தான் இருந்துச்சு. அதாவது நம்மளே கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஆசிரியர்களோ இல்லை அரசு ஊழியர்களோ இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பாங்க. அவங்க சில பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. பேனா மூலயமா எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணியிருப்பாங்க. இது நீங்கள் உங்களோட ஸ்கூல் டைமில் தெரிஞ்சுருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் 90s கிட்ஸாக இருக்கீங்க, இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிறீங்க அப்படின்னா. 2 கட்டமாக கணக்கெடுப்பு நடத்துவாங்க. முதற்கட்டத்தில் வீடுகள் பட்டியலிடப்பட்டு வசதிகளை சேகரிப்பாங்க. அதாவது 2ஆம் கட்டத்துல அடுத்ததா தனிநபர் விவரங்களை சேகரிப்பாங்க. இப்ப இந்த முறை டிஜிட்டல் முறையில மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துறாங்க. இந்த முறையும் 2 கட்டங்களா தான் கணக்கெடுப்பு நடத்தப்படுது. அதுல முதற்கட்டம் ஏப்ரல் 1 தொடங்கி முதல்ல வீட்டினுடைய நிலைமை, வீட்டில் இருக்கக்கூடிய வசதிகள், அப்புறம் சொத்து விவரங்கள் இதை எல்லாத்திலையுமே ரிஜிஸ்டர் பண்ண போறாங்க. அதுலயும் முக்கியமா உங்க வீட்டில் இருசக்கர வாகனம் இருக்கா, கணினி இருக்கா, டிவி, இந்த மாதிரியான என்னென்ன பொருட்கள் நீங்க வச்சிருக்கீங்க இது எல்லாமே கணக்குல எடுத்துக்கொள்ளப்படும். கணக்கெடுக்க வரக்கூடிய அதிகாரிகள் இப்ப ஆண்ட்ராய்டு இல்ல iOS தளத்துல இருக்க சென்சஸ் மொபைல் செயலிகளை பயன்படுத்தி உங்க தகவல்களை அவங்க மொபைல்ல ஃபீட் பண்ணிப்பாங்க. இனி முன்ன மாதிரி பேப்பரை கொண்டு வந்து தகவல்களை பேனாவில் எழுதிட்டும் இருக்க மாட்டாங்க. இந்த செயலி 16 மொழியில இருக்கு. இந்த செயலிக்கு இன்டர்நெட் கனெக்ஷனும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க.
கிராமப்புற அப்புறம் தொலைதூர பகுதிகள் முழுக்கவும் ரொம்ப விரிவா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடிக்க முடியும் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி எல்லா கட்டிடங்களும் டிஜிட்டல் லேஅவுட் மேப்பிங் தொழில்நுட்பம் மூலமா ரெக்கார்டும் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 2ஆம் கட்ட கணக்கெடுப்பு பணியில தனிநபர் விவரங்களை அதிகாரிகள் சேகரிப்பாங்க. அதே மாதிரி நாமளும் கூட ஒரு அதிகாரி வரதுக்கு முன்னாடியே நம்மளோட விவரங்களை ஆன்லைன்ல கூட ரிஜிஸ்டர் பண்ணலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான அதிகாரப்பூர்வ இணையதளத்துல, அதாவது https://censusindia.government.in அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்களே உங்களுடைய தகவல்களை கொடுக்கலாம். அதுல 33 கேள்விகள் உங்ககிட்ட கேட்கப்படும். வீடுகள்ல நீங்க பயன்படுத்தக்கூடிய கட்டுமான பொருட்கள் என்னென்ன, நீங்க என்ன மாதிரியான தானிய வகைகளை சாப்பிட்றீங்க, கணினிகள் அப்புறம் ஸ்மார்ட் போன்கள் எத்தனை வச்சிருக்கீங்கன்னு முதற்கொண்டு நீங்க பதிவு செய்யணும். அதாவது 33 கேள்விகள் இதுல கேட்கப்படும். குடிமக்களினுடைய கட்டிட அடையாளம், ஒருவேளை அது தரை வீடா இல்ல சுவர் வீடா, கூரை வீடா இல்ல மேல்தளம் இருக்கிற வீடா, இது எல்லாத்தையுமே நீங்க அந்த டீடைல்ல கொடுக்கணும். குடும்ப தலைவரினுடைய பாலினம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. குடியிருப்பாளர்களினுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருப்பாங்க. சொந்தமா வச்சிருக்கக்கூடிய வாகனங்களினுடைய வகைகள் என்ன, நீர் அப்புறம் சுகாதார வசதிகள் எப்படி இருக்கு, சமையல் எரிபொருள், திருமணமான தம்பதிகளுடைய எண்ணிக்கை, இணையம் அப்புறம் ஸ்மார்ட் போன்கள் போன்ற டிஜிட்டல் சொத்துக்களுக்கான எண்ணிக்கை எவ்வளோ இருக்கு, அது மட்டும் இல்லாம வாகனங்கள் அப்புறம் போக்குவரத்து முறைகள், இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாம் தான் இந்த 33 கேள்விகள்ல அடங்கி இருக்கும். நீங்க ஒன்ஸ் விவரங்களை ஆன்லைன்ல கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 16 இலக்க அடையாள எண் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை நீங்க வீட்டுக்கு கணக்கெடுப்பு பண்ண அதிகாரிகள் வருவாங்க இல்லையா, அப்ப அவங்க கிட்ட கொடுத்துடலாம். இது மூலமா வீட்டுக்கு வர அதிகாரிகள் கிட்ட விவரங்கள் கொடுக்கறதுக்கு ஆகிற நேரம் உங்களுக்கு மிச்சமாகும். அதே மாதிரி நீங்க எந்த ஆவணங்களையும் அவங்க கிட்ட காட்ட வேண்டிய அவசியமும் இருக்காது. இதுதான் இப்ப டிஜிட்டல் முறையில கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உங்க ஊர்ல எப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறாங்க அப்படிங்கறத பார்க்கலாமா? அந்தமான் அப்புறம் நிக்கோபார் தீவுகள், டெல்லியினுடைய சில பகுதிகள், அதே மாதிரி டெல்லி கண்டோன்மெண்ட், கோவா, கர்நாடகா, லட்சத்தீவு, மிசோரம், ஒடிசா அப்புறம் சிக்கிம், இந்த இடங்கள்லாம் தனிநபர் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஏப்ரல் 1ல ஆரம்பிச்சு ஏப்ரல் 15 வரைக்கும் நடக்குது. இதுல வீட்டு பட்டியல் அப்புறம் வீட்டு வசதி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஏப்ரல் 16ஆம் தேதியிலிருந்து மே 15 வரைக்கும் நடக்குது. இப்படி ஒவ்வொரு மாநிலங்களா ஒவ்வொரு யூனியன் பிரதேசங்களா கணக்கெடுப்பு நடத்துவாங்க. அடுத்தபடியா தமிழ்நாட்டுல எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டா, முதல்ல தனிநபர் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஜூலை 17ல இருந்து ஜூலை 31 வரைக்கும் நடத்துவாங்க. அடுத்து உங்களுடைய வீட்டு பட்டியல் அப்புறம் வீட்டு வசதி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை நடத்துறாங்க. புதுச்சேரியில தனிநபர் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது மே 17ல இருந்து மே 31 வரைக்கும் நடத்துறாங்க. வீட்டு பட்டியல் அப்புறம் வீட்டு வசதி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30 வரைக்கும் நடக்குது. இப்படி எல்லா மாநிலங்களையும் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்கள்லாம் சேர்த்து இந்த பணிகளை மார்ச் 2027 31க்குள்ள முடிக்கணும்னு திட்டமிட்டிருக்காங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நாங்க கொடுக்கிற தகவல்கள் பாதுகாப்பா இருக்குமா அப்படின்னு. 1948ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 15 கீழே எல்லா விவரங்களும் பாதுகாக்கப்படுது. மக்கள் தொகை கணக்கெடுப்பப்ப தனிநபர்களால பகிரக்கூடிய தகவல்களை மற்ற துறைகள் கிட்ட பகிரவோ அல்லது நீதிமன்றத்துல பயன்படுத்தவோ கூட இது முடியாது. ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய மொத்த மக்களின் எண்ணிக்கை மட்டும்தான் பொது வெளியில விடுவாங்க. பர்சனல் டீடைல்ஸை வெளியே தெரிவிக்க கூடாது அப்படிங்கிறது இங்க கட்டாயமா பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறையாகவும் இருக்கு. பொதுமக்களினுடைய தரவுகள் எல்லாமே என்கிரிப்ட் செய்யப்பட்டு சர்வர்ல பாதுகாக்கப்படும். நாட்டின் பதிவாளர் ஜெனரலும் அப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையருமான மிருதுஞ்சய் குமார் நாராயணன் அவர் உறுதிப்படுத்தி இருக்காரு. சரி, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறமா என்ன மாற்றங்கள்லாம் வரும் அப்படிங்கிறத பார்ப்போமா? அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறம் மக்கள் தொகையினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நாடாளுமன்றத்துல கீழ் சபை அப்புறம் மாநில சட்டமன்றங்கள்ல இடஒதுக்கீடு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த தரவுகள் இந்தியாவினுடைய அரசியல் களத்தினுடைய மறுசீரமைப்புக்கும் வழிவகுக்குது. சட்டமன்ற இடங்கள்ல 3ல் 1 பங்கு பெண்களுக்கு ஒதுக்குது அப்படிங்கிற மாதிரி பெண் சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய பிரதிநிதித்துவத்தை இது மேம்படுத்தும். மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு அப்புறம் நலத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு, இது எல்லாமே தற்போதைய மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ப மாறும் அப்படின்னு சொல்றாங்க.
ரேஷன் கார்டு அப்புறம் பிற அரசு நலத்திட்டங்கள்ல விடுபட்ட தகுதி இருக்கக்கூடிய புதிய பயனாளிகளை சேர்க்க இந்த தரவுகள் உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டுமல்ல, SC/ST பிரிவினருக்கான இடஒதுக்கீடு எல்லாத்துலயும் மாற்றம் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால ஒரு குடிமகனா ஓட்டு போடுறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்புல உங்களை இணைச்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம்.